நெற்றியில் மங்கள சின்னமே இறையருள் விபூதி மின்னுமே. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். நம்ம ஊரு கோயில்கள் பவர்ட் பை கந்தவிலாஸ். தமிழகத்தில் ஜனநாயகம் குறித்து பேசப்படும் போதெல்லாம் உத்தரமேரூர் கல்வெட்டு குறித்து சுட்டிக்காட்டப்படுவது வழக்கமாக இருக்கிறது. உலகையே வியப்பில் ஆழ்த்திய உத்தரமேரூர் கல்வெட்டு என்று மனதின் குரல் நிகழ்ச்சியில் ஒருமுறை பிரதமர் மோடி சுட்டிக்காட்டியும் இருக்கிறார். அப்படி அந்த கல்வெட்டில் என்ன இருக்கிறது, கோயிலின் சிறப்பு என்ன என்பதை பார்ப்போம். கோயில்களுக்கு பெயர் போன காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வைகுண்ட பெருமாள் கோயில் உள்ளது. பல்லவர்களால் கட்டப்பட்டது. கோயிலின் பிறகால இணைப்புகள் சோழர்களால் உருவாக்கப்பட்டவை. இந்த கட்டிடம் பாரம்பரிய நினைவுச் சின்னமாக அறிவிக்கப்பட்டு இந்திய தொல்லியல் துறையால் நிர்வகிக்கப்படுகிறது. சுமார் 0.5 ஏக்கர் பரப்பளவை கொண்டது வைகுண்ட பெருமாள் கோயில். ஸ்ரீதேவி பூதேவி இரு பக்கங்களிலும் உள்ள வைகுண்டநாதரின் சிலை இந்த சன்னதியில் உள்ளது. 2500 சதுர அடியில் ஒரு மண்டபம் உள்ளது. கோயிலின் கூரைகள் தூண்களின்றி சுவர்களால் தாங்கப்படுகின்றன. சோழர் கால கல்வெட்டுகள் மண்டபத்தின் சுவர்களில் பொறிக்கப்பட்டுள்ளன. பராந்தக சோழன் காலத்தில் கிராம தலைவர்களை தேர்ந்தெடுக்க குடவோலை வழக்கம் நடைமுறையில் இருந்ததை இக்கோயிலின் கல்வெட்டுகள் கூறுகின்றன. கிராம மக்கள் ஒரு பொது இடத்தில் கூடி பனை இலைகளில் தங்களுக்கு விருப்பமான தலைவர்கள் பெயரை எழுதி ஒரு பானையில் போடுவர். குடம் என்பது பானையை குறிக்கிறது. இதன் காரணமாகத்தான் இந்த தேர்தல் முறைக்கு குடவோலை என்ற பெயர் வந்தது. முதுமையில் உள்ளவர்கள் வாக்களிக்க தடை இருந்தது. வேட்பாளர்களுக்கு குறைந்தபட்ச வயது, கல்வி தகுதி, சொத்து ஆகியவை விதிக்கப்பட்டது. தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் மக்கள் சேவையில் சரியாக ஈடுபடவில்லை என்றாலும் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் அவர்களின் வாரிசுகள் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்ற விதியும் பின்பற்றப்பட்டது. இதுபோல பல்வேறு கடுமையான தண்டனைகளும் இருந்ததாக கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் திருக்கோயில். இக்கோயில் கிபி 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில். இக்கோயிலில் ஜனநாயக தேர்தல் முறை உள்ள கல்வெட்டுகள் உள்ள கோயில்கள். உலகத்திலேயே முதலில் ஜனநாயக முறை வந்தது நம்ம நாட்டில் மட்டும்தான் சொல்கிறாங்க. அது உத்தரமேரூரில் என்பதாக கல்வெட்டு உள்ளது இந்த வைகுண்டவாச பெருமாள் கோயில். இக்கோயிலில் கல்வெட்டு தேர்தல் எப்படி நடத்தணும், தேர்தலில் நிற்கிறவங்களுக்கு தகுதி இல்லாதவங்க எப்படி, அதெல்லாம் கல்வெட்டில் சொல்லியிருக்காங்க. தேர்தலில் குடவோலை முறை குடம் ஓலைன்னு சொல்லுவாங்க. குட ஓலை முறை. குடம் ஒரு அன்றைக்கி அந்த சுவாமி எதிரோ வைகுண்டவாச பெருமாள் எதிரோ ஒரு பானையில் ஓலையில் கேண்டிடேட் பேர்லாம் எழுதி ஓலையில் போட்டுவிட்டு எதுவும் தெரியாத குழந்தையை விட்டு எடுத்து மத்தியஸ்தன்றவர் அந்த ஓலையை எல்லாருக்கும் பப்ளிக்காக காமிச்சிட்டு கையை பிரித்து காமிச்சிட்டு அந்த ஓலையை எடுத்து படித்தாருன்னா எலெக்ஷன் முடிஞ்சுதான் அர்த்தம். அப்படி தான் அந்த கல்வெட்டில் சொல்கிறா. அது தகுதி இல்லாதவன்னா நம்ம கணக்கு காட்டாதவன், பிற சொத்து அனுபவிக்கிறவன், கல் உண்ணுபவன், அது மாதிரி இருக்கிறவங்க பிறர் மனைவியோட தொடர்புகளோ அந்த மாதிரி பல இதெல்லாம் சொல்கிறாங்க. அது மாதிரி தகுதி இல்லாதவங்க ஒருத்தன் அந்த மாதிரி தேர்தலில் ஜெயிச்சு வந்தாலும் அவன் அந்த மாதிரி தவறுகள் செஞ்சால் அவனுடைய தாய் வழி தகப்பன் வழியில் 7 தலைமுறைக்கும் தகுதியற்றவனாக ஆக்கிட்டாங்க. ஒரு தலைமுறையில் 7 தகுதியற்றவனாக சொல்கிறான். இந்த வைகுண்டவாச பெருமாள் சுந்தரவதரை பெருமாள் 2 கோயிலும் சேர்ந்த ஒரே தேவஸ்தானம். இதனுடைய பரம்பரை தர்மகர்த்தாவாக ஆர் சேஷாதிரியாக நான் இருக்கிறேன். எங்களுடைய பரம்பரை வம்சத்தை சேர்ந்த கோயில். இந்த கோயிலுக்கு வர வேண்டும் என்றால் சென்னையிலிருந்து 80 கிலோமீட்டர்லையும், மதுராந்தகம், செங்கல்பட்டு, வந்தவாசி, காஞ்சிபுரம் ஆகிய ஊர்களிலிருந்து 28 கிலோமீட்டர் மையத்தில் உள்ளது இக்கோயில்.